ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல் பார்க்கலாம். விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்ற பயிர் கடன் தள்ளுபடி ஜாக்பாட்டை குறித்து நமக்கு சில வீடியோக்கள் வெளியாகியிருக்கு. இதை குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. விவசாயிகளுக்கு ஜாக்பாட் 1,00,000 வரை கடன், 50,000 ரூபாய் தள்ளுபடி. வெளியான திடீர் சூப்பர் தகவல் என்ன? சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தக்கூடிய மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 50 முதல் 70% வரை இவர்களுக்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடு அரசு அதிரடியாக விவசாய கடன் தள்ளுபடி செய்ய போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான வெளியான ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்பாட் 1,00,000 வரை கடன், அதே மாதிரி 50,000 உடனடி தள்ளுபடி சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ அதிரடியாக ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் எல்லாமே வழங்கிட்டு இருக்காங்க. சில 50,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக தள்ளுபடி கிடைக்கும். அதிரடியாக விவசாயிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக வந்திருக்கு. ஸோ இப்போ அனைவருமே ஏற்கனவே விவசாய கடன் வாங்கியிருப்பீங்க. வங்கியின் மூலமாக அனைவருமே பார்த்தீங்கன்னா விவசாய கடன்கள் எல்லாமே நீங்கள் பெற்று 2026 நமக்கு பார்த்தீங்கன்னா விவசாய கடன்கள் அனைத்துமே ஒட்டு மொத்தமாக 5 லட்சத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து கடன்களுமே தள்ளுபடி செய்ய போகிறாங்க. விவசாய கடன் மட்டுமே கிடையாது, தனிநபர்கள் கடன், இந்த மாதிரி அனைத்து கடன்களுமே ஒட்டு மொத்தமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதோடைய தள்ளுபடி இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் நிறைய அறிவிப்புகள் எல்லாமே இனி வரும் காலங்களில் வெளியிட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நகைக்கடன், இதே மாதிரி தான் ஒட்டுமொத்த கல்வி கடன் எல்லாமே தள்ளுபடி செய்யிருக்காங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் என்ன குறிப்பிட்டு சொன்னாங்களோ அந்த தள்ளுபடிகள் அனைத்துமே நிகழும் அப்படின்றதவே நமக்கு தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி எல்லாமே பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டு ஒரு பரவலாகவே பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு ஜாக்பாட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக மானிய விலையில் 50,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி, உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அனைவருக்குமே வழங்கியிருக்காங்க. ஸோ கடன் வழங்குறதுலேருந்து 50,000 ரூபாய் உங்களுக்கு தள்ளுபடி உடனடியாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவருக்குமே இந்த விவசாயிகளுக்குமே இது பார்த்தீங்கன்னா முழுமையாக நன்மை பயக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் சில எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி மூலமாக விவசாய கடன்கள் வழங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வங்கியின் மூலமாக வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன் அனைத்து வங்கிகளையும் பார்த்தீங்கன்னா விவசாய கடன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ 2024 கட்டாயம் இது எல்லாமே தள்ளுபடி வர இருக்கிறதுங்க. ஸோ அந்த விவசாய கடன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யும். விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப விவசாயம் ஒரு நாட்டின் பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு, சமூக நலனுக்கு முக்கியமானது. விவசாய மக்களின் அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்கிறது. தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பால் பொருட்கள் போன்றவை விவசாயத்தால் மட்டுமே சாத்தியமாகின்றன. இந்தியா போன்ற நாடுகளில் விவசாய மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருவது பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய பங்காக வகிக்குதுங்க. ஸோ இது ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியை ஈடுகட்டுகிறது. விவசாயம் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி நகர்ப்புற இடம்பெயர்வை குறைக்கிறது. விவசாயம் தமிழகத்தின் பொருளாதார முதுகெலும்பாக உள்ளது. இது மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி மாநிலத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கின்றது. ஸோ விவசாயிகளுக்கான கடன் உதவியை தற்சமயம் பார்த்தீங்கன்னா வங்கிகள் அறிவிச்சிருக்காங்க. கடனில் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் உடனடி தள்ளுபடி. ஓகேங்களா. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்பட்டு வருகிறது. அது நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தக்கூடிய மானியத்துடன் கடன் வழங்கும் திட்டம் ஒன்றாகும். சிறு குறு விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி மற்றும் ஏற்படுத்தக்கூடிய மானிய கடன் திட்டங்கள் இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் செய்யப்பட்டு வருகிறது, குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு பம்ப் செட்டு, மோட்டார், பைப்லைன், ஆழ்துளை கிணறு, சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசன கருவிகள் வாங்குவதற்கு நிதி உதவியும் அளிக்கப்பட்டு வருகிறது. ஆழ்துளை கிணறு அமைக்க 50% மானியத்துடன் கடன் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட் அமைப்ப 70லேருந்து 30% விவசாயிகளின் பங்களிப்பு இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ சூரிய சக்தியால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது பம்ப் வாங்கினாலும் அதுலேயும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும்ன்றதையும் நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா தமிழக விவசாயிகளுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்படுறாங்க. விவசாய கடன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்ய இருக்கிறதாக ஸோ அரசிடமிருந்து சில தகவல்கள் எல்லாமே நமக்கு கசிந்திருக்கு. கண்டிப்பாக
நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி போலவே விவசாய கடன் தள்ளுபடியும் பட்ஜெட்டில் அறிவித்த மாதிரி விரைவில் தள்ளுபடி செய்யிருக்காங்க. இதற்குண்டான அறிவிப்பை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். தமிழக விவசாய கடன் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல் பார்க்கலாம். விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி ஜாக்பாட்டை குறித்து நமக்கு சில வீடியோக்கள் வெளியாகியிருக்கு. இதை குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. விவசாயிகளுக்கு ஜாக்பாட் 1 லட்சம் வரை கடன், 50,000 ரூபாய் தள்ளுபடி. வெளியான திடீர் சூப்பர் தகவல் என்ன? சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தக்கூடிய மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 50 முதல் 70% வரை இவர்களுக்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடு அரசு அதிரடியாக விவசாய கடன் தள்ளுபடி செய்ய போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான வெளியான ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்பாட் 1 லட்சம் வரை கடன், அதே மாதிரி 50,000 உடனடி தள்ளுபடி சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ அதிரடியாக ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் எல்லாமே வழங்கிட்டு இருக்காங்க. சில 50,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக தள்ளுபடி கிடைக்கும். அதிரடியாக விவசாயிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக வந்திருக்கு. ஸோ இப்போ அனைவருமே ஏற்கனவே விவசாய கடன் வாங்கியிருப்பீங்க. வங்கியின் மூலமாக அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கடன்கள் எல்லாமே நீங்கள் பெற்று 2026 வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கடன்கள் அனைத்துமே ஒட்டு மொத்தமாக 5 லட்சத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து கடன்களுமே தள்ளுபடி செய்ய போகிறாங்க. விவசாய கடன் மட்டுமே கிடையாது, தனிநபர்கள் கடன், இந்த மாதிரி அனைத்து கடன்களுமே ஒட்டு மொத்தமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதோடைய தள்ளுபடி இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் நிறைய அறிவிப்புகள் எல்லாமே இனி வரும் காலங்களில் வெளியிட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நகைக்கடன், இதே மாதிரி தான் ஒட்டுமொத்த கல்வி கடன் எல்லாமே தள்ளுபடி செய்யிருக்காங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் என்ன குறிப்பிட்டு சொன்னாங்களோ அந்த தள்ளுபடிகள் அனைத்துமே நிகழும் அப்படின்றதவே நமக்கு தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி எல்லாமே பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டு ஒரு பரவலாகவே பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு ஜாக்பாட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக மானிய விலையில் 50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அனைவருக்குமே வழங்கியிருக்காங்க. ஸோ கடன் வழங்குறதுலேருந்து 50,000 ரூபாய் உங்களுக்கு தள்ளுபடி உடனடியாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவருக்குமே வந்து இந்த விவசாயிகளுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நன்மை பயக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் சில எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி மூலமாக விவசாய கடன்கள் வழங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வங்கியின் மூலமாக நிறைய வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன் அனைத்து வங்கிகளையும் பார்த்தீங்கன்னா விவசாய கடன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ 2024 கட்டாயம் இது எல்லாமே தள்ளுபடி வர இருக்கிறதுங்க. ஸோ இந்த விவசாய கடன்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யும். விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப விவசாயம் ஒரு நாட்டின் பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு, சமூக நலனுக்கு முக்கியமானது. விவசாய மக்களின் அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்கிறது. தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பால் பொருட்கள் போன்றவை விவசாயத்தால் மட்டுமே சாத்தியமாகின்றன. இந்தியா போன்ற நாடுகளில் விவசாய மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருவது பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய பங்காக வகிக்குதுங்க. ஸோ இது ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியை ஈடுகட்டுகிறது. விவசாயம் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி நகர்ப்புற இடம்பெயர்வை குறைக்கிறது. விவசாயம் தமிழகத்தின் பொருளாதார முதுகெலும்பாக உள்ளது. இது மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி மாநிலத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கின்றது. ஸோ விவசாயிகளுக்கான கடன் உதவியை தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் அறிவிச்சிருக்காங்க. கடனில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் உடனடி தள்ளுபடி. ஓகேங்களா. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்பட்டு வருகிறது. அது நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தக்கூடிய மானியத்துடன் கடன் வழங்கும் திட்டம் ஒன்றாகும். சிறு குறு விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதி மற்றும் ஏற்படுத்தக்கூடிய மானிய கடன் திட்டங்கள் இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் செய்யப்பட்டு வருகிறது, குறிப்பிடத்தக்கதுங்க.
மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சிறு குறு விவசாயிகளுக்கு பம்ப் செட்டு, மோட்டார், பைப்லைன், ஆழ்துளை கிணறு, சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசன கருவிகள் வாங்குவதற்கு நிதி உதவியும் அளிக்கப்பட்டு வருகிறது. ஆழ்துளை கிணறு அமைக்க 50% மானியத்துடன் கடன் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட் அமைப்ப 70லிருந்து 30% விவசாயிகளின் பங்களிப்பு இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ சூரிய சக்தியால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதாவது பம்ப் வாங்கினாலும் அதுலேயும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும்ன்றதையும் நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக விவசாயிகளுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்படுறாங்க. விவசாய கடன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்ய இருக்கிறதாக ஸோ அரசிடமிருந்து சில தகவல்கள் எல்லாமே நமக்கு கசிந்திருக்கு. கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி, கல்விக்கடன் தள்ளுபடி போலவே விவசாய கடன் தள்ளுபடியும் பட்ஜெட்டில் அறிவித்த மாதிரி விரைவில் தள்ளுபடி செய்யிருக்காங்க. இதற்குண்டான அறிவிப்பை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். தமிழக விவசாய கடன் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.